பிரிண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கலக்கின கலக்கு இங்க அடிவயிறு கலங்கி இருக்குது அதிமுகவுக்கு. அதனால என்ன பண்ண போறாங்கன்னா, மாவட்ட செயலாளர்களா கூட்டுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிலரா சொல்லியிருக்காங்க, ஐயா இப்பதானே மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டணும், திரும்பவும் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது, அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்றத மட்டும் செய்யுங்க, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுங்கன்னா கூட்டுங்க ஐயா அப்படின்னு எல்லாருக்கும் பரபரப்பா என்ன பண்ணிருக்கு, மெசேஜ் போயிருக்கு. எல்லாருமே மே 29, 30 இந்த 2 நாளிலையும் எல்லா மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், கலந்துக்கணும். யாருமே மிஸ் ஆக கூடாது. மிஸ் ஆயிட்டாங்க அவங்கள மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கிறாருன்னா சர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்கிறாரு. என்னவா இருக்கும், எதுக்கு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம், இப்பதானே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தினாரு, செயற்குழு மீட்டிங் நடத்தினாரு, திரும்பவும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, கட்சி பணிகளை நாங்க துரிதப்படுத்தணும், இன்னும் மேம்படுத்தணும், கட்சி பணிகள் வளர்ச்சியை குறித்து நாங்க பேச போறோம், அதுக்காக தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு மேற்பட அவர் சொன்னாலும் இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அதனாலதான் திரும்பவும் மாவட்ட செயலாளரை கூட்டி எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயல்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி அலசி ஆராய்ச்சி பார்த்ததுல தெல்ல தெளிவா தெரிந்தது. என்னன்னா, பாஜக அதிமுக கூட்டணி வச்சதுல இருந்து முக்காவாசி மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அதிருப்தியில இருந்ததா தான் செய்தி வந்தது. அதுக்காகத்தான் எல்லா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கறி விருந்தெல்லாம் வச்சாரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வீட்டுல. சரி, இவங்களை மட்டும் வச்சா போதாது, மாவட்ட செயலாளர்களையும் நம்ம என்ன பண்ண செதற விடக்கூடாது, அதனால அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்ட செயலாளர்களும் கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தினால இந்த கூட்டணி உருவாகிருச்சு, யாருமே சோர்ந்து போயிடக்கூடாது, எல்லாருமே என்ன பண்ணணும், துரிதமா வேலை செய்யணும், முக்கியமா பூத் கமிட்டியை கூட்டி நீங்க என்ன பண்ணணும், எல்லாரையும் என்ன பண்ணணும், யாரும் முடங்கி போக கூடாது, இந்த கூட்டணினால யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது, உற்சாகமா வேலை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டளைகள்லாம் போட்டிருக்காரு. கூட்டணியை பத்தி வெளியே விமர்சனங்களை வைக்க கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கட்டளையும் என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி போட்டாரு. ஆனா அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்து ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும், அதுக்குள்ள இன்னொரு மாவட்ட செயலாளர் கூட்டுறாருன்னா ஏதோ விஷயம் இல்லாம கூட்டுவாரு அப்படின்ற செய்திகள் தான் ரொம்ப பரவலா இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாட்கள் முன்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு பிரஸ் மீட்டை சந்திச்சாரு. அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பா மாவட்ட செயலாளரை கூட்டி சில பல ஆலோசனைகளை மேற்கொண்டு செய்தியாளர் சந்திப்புல சொல்லி திட்டவட்டமா சொன்னாரு, யார் விரும்பினாலும் விரும்பாக்கட்டியும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நீடிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு. அட் சேம் டைம் யாரு தலைமையில இங்க தேர்தலை சந்திக்கணும்ன்றது கூட்டணி கட்சியில் இருக்கிற 9 தலைவர்களும் சேர்ந்துதான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய் அவர்களுக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் பாஜக கூட கூட்டணியில போய் சேர்ந்தாலும் விஜயை பற்றி விமர்சிக்கிறதுக்கு, விஜயை பற்றி பேசுகிறதுக்கு அதிமுக கொஞ்சம் தயங்கிட்டே இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே பாஜக கூட கூட்டணியில இருக்கிறாங்க. ஆனா இப்போ அமித்ஷா அவர்கள் என்னை கூப்பிடாதது வருத்தம் அளிக்கிறது சொல்லிட்டு விஜய் அவர்கள் கோலை நோக்கி சூப்பரா பயணிச்சுட்டு இருக்காரு, அவருடைய எனக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்னமோ இடிக்குதுல, எதுக்கு இவரு விஜய்க்கு வாழ்த்துகள் சொல்லணும், அமித்ஷா மேல அதிருப்தியை எதுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆக மொத்த ஓபிஎஸ் அவர்கள் நானா இந்த கூட்டணி விட்டு போக மாட்டேன், அதே போல இந்த கூட்டணியில ஓபிஎஸ் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நான் கெஞ்சின்னு தொங்கி நிற்க மாட்டேன், நான் அலேக்கா நான் பண்ணிடுவேன், போயிருவேன். அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த கட்ட லெவல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வச்சு நான் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள்லாம் என் பக்கம் தான் இருக்கிறாங்க, நான் ஒரு மாபெரும் சக்தி அப்படின்றத நான் நிரூபிப்பேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் விஜய் அவர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, வாழ்த்து சொன்னாரு, அமித்ஷா மேல அதிருப்தியும் சொன்னாரு. இதை அரசியல் தளத்துல ரொம்ப பேசப்பட்டதா இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவீந்திரநாத் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம், ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்கள் பட்டாளம் அவர்கள்ட்ட இருக்கு. அதிமுக பாஜக கிட்ட வரதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு அண்டர் டீலிங்ல எந்த அளவுக்கு செயல்பட்டாங்க அப்படின்றது எல்லாமே ஒன்னொன்னா என்ன பண்ணுது, வெளியே இருக்கு. உண்மையிலே நாங்க தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, இத்தனை தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்குறோம் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாமே வெளியே வந்தது. ஆனா இங்க ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருந்தாருன்னா, அதிமுக தமிழக வெற்றி கழகத்து கூட போற மாதிரி இருந்தா நம்ம பாஜக கூட தானே இருக்கும், அதனால நம்மளுக்கான ஸ்பேஸ் எப்பவுமே இருக்கும் அப்படின்றதான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க அந்தர்பல்ட்டி அடிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்குது அப்படின்னு சொன்னோம், அங்க
ஏற்கனவே இருக்கிற ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பிசிறு தட்டிச்சுதான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக உள்ள வரும்பொழுது பிரதானமா அவங்களதான் வந்து என்ன பண்ணுவாங்க, பாஜக போக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் கூட இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டத்திலும், என்ன ஒரு நஷ்டத்திலும், என்ன ஒரு விமர்சனங்கள் மத்தியிலும், கருத்து வேறுபாடுகள் மத்தியிலும் நம்ம கூட இருந்தாலும் நம்மள கண்டுக்கிறதுல ஒதுக்கிட்டாங்க, பரிதபிக்க விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் ஓபிஎஸ் அவர்கள் புலம்பி தள்ளிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் மீடியா பக்கமே வராம இருந்தாரு. திடீர்னு என்ன பண்ணாரு, வைத்தியலிங்கம் ஐயா வந்து என்ன சொன்னாருன்னா, கூடிய விரைவில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ண போறாரு, யாரு கூட கூட்டணி அப்படின்றத அறிவிப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் தோன்றி என்ன பண்ணாரு, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு மேல்மட்ட ரீதியில தான் சொன்னாரே கண்டி முழு மனசா சொன்னாருன்னா இல்லவே இல்ல அப்படின்ற ஒரு அர்த்தத்துல தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன நிலைமை மாறி போயிருச்சுன்னா, ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறத அதிமுக விரும்பாத பட்சத்துல வெளியே வரும்போது அவர் தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வச்சு தான் ஒரு மாபெரும் சக்தி அப்படின்ற நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இபிஎஸ்க்கு இது வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சார்னா அவரு கட்சி பணிகள்ல தொடர்ந்து இருப்பாரு, பொதுச் செயலாளர் பதவியில இருப்பாரு. ஒருவேளை தோத்துட்டார்னா 12 தோல்வி பழனிசாமி என்ற பேட்ஜ் அவருக்கு குத்தப்பட்டுச்சுன்னா அவரு அரசியல் வாழ்க்கை அத்தோட அவ்வளவுதான். அதிமுக அவர் நீடிக்க மாட்டாரு. அவர் உறுப்பினரா இருப்பாரா கூட தெரிய மாட்டாருங்க. அந்த ரேஞ்சில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் காய்களை நகர்த்தின்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எப்போ பதவியேற்றாரோ அதுல இருந்து 11 தோல்வி பழனிசாமி என்ற பேரை வாங்கிட்டு வந்தாரு. சாதனைகளை புரிந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் 12வது தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு. அந்த தேர்தல் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா ஓகே, தோத்துட்டாருன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை க்ளோஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சு தான். அந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரெடியா இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களும் உறுதிப்பட பேசுறாரு. என்ன, இப்ப இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற 6 தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் என்கிட்ட பேச்சுவார்த்தையில நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்க சொல்ல மாட்டாங்க. இதை நான் சொல்லி நான் என்ன பேசணும் ஏது பேசணும் வெளியே சொன்னா அது தர்மமா இருக்காது, அரசியல் தர்மமா இருக்காது அப்படின்றத ஓபிஎஸ் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்றாரு. சோ இந்த பயத்தின் காரணமாகத்தான், அச்சத்தின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இந்த தேர்தலை நம்ம ஜெயிச்சு ஆகணும், அதே போல எப்படியாவது ஓபிஎஸ் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டு சேர வைக்க கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில இறங்கி மாவட்ட செயலாளர்களா கூட்டி இருக்கிறாராம். ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில இருக்கிறாரு வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக அதிருப்தியில் இருக்கிறாங்களா ஒரு சில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்களே, பாஜக கூட எதுக்குங்க நீங்க கூட்டணி வைக்கணும் அப்படின்னு, அந்த அதிருப்தியான நிர்வாகிகள் எல்லாருமே ஓபிஎஸ் பக்கம் போயிடக்கூடாது. ஏன்னா அது ஜெயிக்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா இப்ப பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, இந்த கூட்டணி எதிர்க்கட்சியா வராது அப்படின்ற நம்பிக்கையில தான் ஒரு சில மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறதா செய்திகள் கசிக்கின்றன. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வச்சாருன்னா அடுத்த எதிர்க்கட்சி தலைவர் அவர் தான். அதனால நம்ம அந்த பக்கம் தாவிரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் இபிஎஸ்க்கு போனதுனால எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கூட்டி ஆலோசனை, கட்சி வளர்ச்சி பணி, அடுத்த கட்ட வளர்ச்சி பணி அப்படின்ற பேர்ல எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ண போறாரா, தன் பக்கம் இருக்கிறதுக்கு தக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது. அதுதான் இந்த மாவட்ட செயலாளர். இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் தனித்தனியா நடக்குது. விழுப்புரம் மாவட்டத்துக்கு தனியா, சென்னை மாவட்டத்துக்கு தனியா, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு, இது மாதிரி தனித்தனியா என்ன பண்ண போறாங்க, இந்த 29ஆம் தேதி காலை மாலை, 30ஆம் தேதி காலை மாலை அப்படின்னு 4 பிரிவா பிரிச்சு இந்த மாவட்ட செயலாளர் தனித்தனியா கூப்பிட்டு என்ன பண்ண போறாரு, பேச போறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டமா கூப்பிட்டு என்ன பண்ணாது, மண்டல வாரியா பிரிச்சு என்ன பண்ண போறாரு, பேச போறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. சோ இந்த மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படையா இருந்து கட்சி வளர்ச்சி பணி, தேர்தலுக்கான வளர்ச்சி பணி அப்படின்னு சொன்னாலும் இல்ல ஓபிஎஸ் போட்ட ஒரு கல்லு அது எடப்பாடி பழனிசாமி தலையில இடியா விழுறது, அதுக்காக இப்பவே சுதாரிச்சுட்டு அந்த கல்லை எப்படி திசை மாத்தி விடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. எது நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கான இடம் தமிழக அரசியல்ல இருக்கதான் செய்யுது. அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயந்து
முதுக காட்டுற ரேஞ்சில தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே நல்லா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தோத்துட்டு வந்தோம். இப்ப இவங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கோம், இந்த கூட்டணி ஜெயிக்காது, மக்கள் மத்தியில வரவேற்பு இல்ல. ஏங்க சாமானிய மக்கள் கிட்டயே இந்த வரவேற்பு இல்லையே, படிச்ச மக்கள் கிட்ட எப்படி வரும் அப்படின்ற ஒரு சிந்தனை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதனால இதை எப்படியாவது இன்னும் யாரையாவது கூட்டணும், உள்ள கூட்டிடணும், தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கூப்பிட்டு எதனா ஒரு நிர்பந்தத்தை, எங்களுக்கு மட்டும் நிர்பந்தத்தை கொடுத்து நீங்க பாஜக கூட்டணியில சேர்த்தீங்களா, அதே போல தமிழக வெற்றி கழகத்துக்கும் நிர்பந்தத்தை கொடுங்க, பாமகவுக்கும் நிர்பந்தத்தை கொடுங்க, இருக்கிற எல்லா கட்சிக்கும் நிர்பந்தத்தை கொடுங்க, எல்லாரையும் நிர்பந்தத்தை கொடுத்து கூட்டுவாங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம். அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகளை எல்லாவற்றையும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு திருப்புவதுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்குது. அதனால அவங்களையும் உள்ள கூப்பிடணும் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ரகசியமா பாஜகவுக்கு தகவல் கொடுத்ததாகவும், தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை தாம் பக்கம் தக்க வைக்கிறதுக்காகவும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்த செய்தி வெளிவந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.